சம்மந்தி வாங்க. என்ன திடீர்னு சொல்லாம கிளம்ப வந்து நிக்கிறியே? அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தோம். சரி சரி, அப்படின்னா உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல சம்மந்தி, வேண்டாம், இருக்கட்டும். வீட்ல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தோம். வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க சம்மந்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சம்மந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? மர்மம் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். இருங்க, காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன். இல்லனே, வேண்டாம், இருக்கட்டும். வீட்ல இருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தோம். உட்காருங்கனே. சம்மந்தி நீங்களும் உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து சம்மந்தி வேற ஒண்ணும் இல்ல, அளவு பிளவுஸ் வாங்கவே இல்ல பத்தியில. அன்னைக்கே நீங்க எடுத்துட்டு வருவீன்னு நினைச்சேன், நீங்களும் கொண்டு வரல. அதான் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லியிருந்தா டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பேன். எதுக்காக மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்து அலையணும்? இல்ல சம்மந்தி, அது வந்து. ஹாய் ஜெனி. ஹாய். எம்மாடி மர்மலே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். இனி எங்க வீட்டுக்கு வந்த பிறகு நீ நல்லா பாத்துக்கிட போற. அதுக்கு பிறகு நான் நல்லா தான் இருக்க போறேன். என்னது, இவதான் உங்களை பாத்துக்கிடணுமா? என் மக மாப்பிள்ள கூட வெளிநாட்டுக்கு தானே போறா? ஆமா சம்மந்தி, ஆனா இவ எங்க வீட்டு மருமக தானே. நீ எங்க இருந்தாலும் சரி, அவ எங்களோட வரவுதான். எனக்கு ஒண்ணுன்னா ஓடி வர மாட்டாளா, அததான் சொன்னேன். சரி சரி, இப்ப அளவு பிளவுஸ் வேணும் அவ்வளவுதானே? ஜெனி, உன்னோட நல்ல பிளவுஸ்ல ஒரு பிளவுஸ் எடுத்து கொண்டு இவங்க கிட்ட கொடு. அம்மா, பிளவுஸ் லூஸா இருக்கு, இல்லைன்னா டைட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் மாடர்னா பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்படி கொடுக்கறது? பூ வைக்கிற அன்னைக்கு ஒரு பிளவுஸ் போட்டிருந்தால அது நல்லா தான் இருந்தது. அதை எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கொடு. அம்மா, அது கொஞ்சம் லூஸா இருக்கு. பரவாயில்ல, சொன்னா டெய்லர் கரெக்ட் பண்ணி தைப்பாரு. சம்மந்தி, சரி எங்க கூட அனுப்பி விடுங்களா, அளவு கொடுத்தே தச்சிருவோம். வேண்டாம், இது என்ன கெட்ட பழக்கம்? பொண்ணை கூட்டிட்டு போய் அளவு கொடுக்கறது? ஆன்ட்டி, உலகம் இப்ப எவ்வளவோ மாறிடுச்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து போய் டிசைனர்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணியெல்லாம் எடுத்து கொடுத்து தைக்க சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஆன்ட்டி, உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா மாறிடுச்சு. அதனால ஜெனி எங்க கூட அனுப்பி விடுங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, உலகம் எப்படி மாறினாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. என் பிள்ளையன்னு அப்படிலாம் அனுப்பி விட முடியாது. ஒரு பிளவுஸ் தருவா, வாங்கிட்டு போய் தைக்க கொடுங்க. ராணி, கூட்டிட்டு போட்டுமே. இதுல என்ன இருக்கு? சம்மந்தியமாவும் கூட தானே போறாங்க. அளவு கொடுத்த உடனே மாப்பிள்ள கூட்டிட்டு வந்து வீட்டுல விட போறாரு. கூட்டிட்டு போட்டோம் ராணி. ஏங்க, என்ன விளையாடுறீங்களோ? இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு அங்க அனுப்பி விட சொல்லி இங்க அனுப்பி விட சொல்லி என் பிள்ளை கேட்க கூடாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிளவுஸ தருவா, வாங்கிட்டு போங்க. ராணி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கே அனுப்பி விட போறா. இப்போ டெய்லர் கடை வரைக்கும் அனுப்பி விட மாட்டியா? ஏன் அந்த அளவுக்கு நீ பார்த்த மாப்பிள்ள மேல உனக்கே நம்பிக்கை இல்ல? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எதை கொண்டு எது கூட முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி, அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தானே. என் மேலேயும் எங்க அம்மா மேலேயும் நம்பிக்கை இருந்தா ஜெனி எங்க கூட அனுப்பி வைங்க ஆன்ட்டி. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பிடிவாதம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுல தான் இருக்க போறேன். எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் என்ன கேட்க போறேன்? இப்போதைக்கு அப்படிலாம் செய்ய முடியாது. அவ எங்கேயும் வரமாட்டா. சம்மந்தி, அளவு கொடுத்த உடனே நாங்களே கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுறியோ? இதுல என்ன இருக்கு? ஏனே கொஞ்சம் சம்மந்தி கிட்ட சொல்லுங்கனே. சரிம்மா, உனக்கு எங்க கூட வர்றதுக்கு ஆசை தானே? பாத்தீங்களா, என் மருமகளுக்கு கூட எங்க கூட வர்றதுக்கு ஆசைதான். இங்க பாருங்க, என் பிள்ளைக்கெல்லாம் அப்படி எந்த ஆசையும் இல்ல. அவ நீங்க கூப்பிட்ட நேரத்துக்குலாம் ஓடி வர மாட்டா. கல்யாணம்னு ஒண்ணு எதுக்காக நாள் குறிச்சு வைக்கிறோம்? எது எது நடக்கணுமோ அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. சும்மா உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு என் பிள்ளைய அனுப்ப முடியாது. தாலி கட்டின பிறகு வேணா பாப்போம். பாப்போமா? என்ன சம்மந்தி பேசுறிய? தாலி கட்டின பிறகு உங்க மாவளை கூட்டிட்டு போறதுக்கு இது மாதிரி தான் நாங்க வந்து கேட்டுட்டு நிக்கணுமா? என்னனே இதெல்லாம்? சம்மந்தி எதுக்கு புரியாம பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்கனே. ராணி, நீ பார்த்த மாப்பிள்ள மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இதுல நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. எது எது எப்படி நடக்குன்னு ஒரு முறை இருக்கு. நான் அதுபடிதான் நடத்துவேன். நீங்க இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது. இங்க பாரு ராணி, நீ பண்றது ரொம்ப தப்பு. அவருக்கு தான் பிள்ளைய கட்டி கொடுக்க போறா. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு. இப்ப என்னடானா இங்க இருந்து டெய்லர் கடைக்கு கூட நீ அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. வெளிநாட்டுக்கு மட்டும் நீ எப்படி அனுப்பி வைப்பாரா? நீ அதான் சொன்னனே, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் எங்க வேணாலும் அவர் பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு. இப்போ ஜெனி என்னோட மகா. என் பிள்ளை எங்க போகணும் எங்க வரணும்னு இப்ப நான் தான் சொல்லணும். அவிய இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் கூட்டிட்டு போக முடியாது. ஜெனி, அளவு பிளவுஸ் எடுத்துட்டு கூட எடுத்துட்டு போட்டோம். சம்மந்தி, அளவு பிளவுஸ் கொடுத்து ஒழுங்கா தைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒழுங்கா தான் தைப்பாங்க, எனக்கு தெரியும். தச்சோன்னு எடுத்துட்டு வந்தாங்க, போட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவா. தப்பா இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ராணி, வாழ்க்கையே தப்பா இருந்தா ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது ராணி. நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்களா? ஏ ஜெனி, உன்னை போன்னு சொன்னேன்.
ஆ சரிம்மா. அம்மா என்னம்மா இதெல்லாம்? கார்த்தி கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? அம்மா அவன்கிட்ட பிறகு பேசி. அம்மா ஜெனி கூட வரணும். நான் அவளை வெளியே கூட்டிட்டு போகணும். நீங்க என்னன்னா அளவு பிளவுஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கே அவ இந்த பேச்சு பேசுறா. வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுமையா இரு கார்த்தி. எனக்கு ரொம்ப கோபமா வருதுமா. அவங்கள 4 வார்த்தை கேட்டுடலாமான்னு தோணுது. வேண்டாம்ப்பா, நீ ஏதாவது கேட்டனா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவா. கொஞ்சம் பொறுமையா இரு கார்த்தி. நல்லபடியா நிச்சயம் முதல்ல முடியிட்டு அதுக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஷோ இந்த அத்தை வேற என்னைய பார்த்தாலே சேலையை விட்டு கையை விட்டு காலை விட்டுங்க. அவன் வெட்டிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு? ஏன்ட்ட சொல்லியது அவிய செய்ய வேண்டியதானே. அவிய செய்ய வேண்டாவளா நான் செய்யணுமா? இது நல்ல கதையா இருக்க. என்னால முடியாது. நான் செஞ்சுட்டு மைனிட்ட மாட்டிட்டு முழிக்கா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு வரப்போறது என் அக்கா பிள்ளை. என் அக்கா பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அதை நானே என் கையால கெடுக்க முடியுமா? அதுவே பாவம் சரியான வெகுளி பிள்ளை. அவ வாழ்க்கையை போய் நாங்க எடுத்துக்கிட்டு அந்த பாவத்தை நாயாக்க முடியாது. அத்தை சொன்னா சொண்டு கிடக்கட்டும். என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்ல மிரட்டியவே. தூக்குனா தூக்கட்டும். இப்ப என்ன வந்துட போகுது? ஆனா 11,000 கிடைக்காம போயிருமே. இந்த 11,000த்துக்காகவே அவங்க சொல்லியதெல்லாம் கேட்கணும் போல இருக்கே. இந்த கிழவிக்கு வேற மாமியார் சப்போர்ட்டு. அது சப்போர்ட் பண்ணோன்னு இது ரொம்ப ஆட்டம் போட்டு தெரியுது. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையில கெடுத்து விடுவா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏத்தே அது வந்துட்டே நான் செய்யலான்னு பார்த்தேன். ஆமத்தே அந்த ரூமை போய் பார்த்தேன். ரூமை வெளியே தாப்பப்பட்டு வச்சிருந்தா பூட்டி இருக்காவன்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன் தேய். ஏத்தே அதான் தே அது பூட்டி இருக்குன்னு முதல்ல தோணிச்சா. அதுக்கப்புறம் தான் பூட்டி இல்லைன்னு தோணிச்சு. பிறகு போய் நான் கதவை திறந்து பார்த்தேன் தேய். உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு துணி பை கூட அங்க இல்ல. தெரியல தேய். ரூம்ல ஒரு பை கூட இல்ல. ஏத்தே நீங்க ரூம்ல தானே இருக்குன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் ரூமை 4 முக்கையும் சுத்தி சுத்தி பார்த்தேன். ஒரு இடத்துல எல்லாம் இருந்தாலும் சரி துணி இங்க இல்லன்ட்டு வெளியே வந்துட்டேன். சொல்லும்போது விவரமா சொல்லி இருக்க கூடாதா? ஏத்தே கபோர்டு என்ன திறந்து போட்டு வச்சிருப்பாவே. நல்லா பூட்டெல்லாம் போட்டு பூட்டி தானே வச்சிருப்பாவே. என்னால எப்படி திறக்க முடியும்? ஏத்தே அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுதுல தேய். நீங்களே போய் அந்த சேலை கிழிச்சு விட்டு வந்திருக்கலாம்ல. நான் எதையுமே கிளிக்கல தேய். அதான் ரூமை போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லியல்ல. வேற எங்க இருந்து கிளிக்க? வேணத்தே வேலை வேண்டான்னு யார் சொல்லுவா? என்னது 2 துண்டாவா? முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விடுன்னு தானே சொன்னீங்க. இப்ப 2 கிழிச்சிருந்தா என்ன அர்த்தம்? சீச்சி அப்படிலாம் இல்ல தேய். அதான் சொன்னையில போய் பார்க்கும்போது ரூம்ல துணி இல்ல. நீ என்னம்மா எதுக்கு அவளை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கா? நெட்ட மாதிரி இப்பெல்லாம் அவ இஷ்டத்துக்கு தான் வர இஷ்டத்துக்கு தான் போற. இங்க பாரு நெட்ட மாதிரி என் மேல ஒழுங்கா நேரத்துக்கு வேலைக்கு வந்துடணும். எங்க அம்மையே உன்னை கவனிச்சிட்டு இருக்கா பாரு. ஆமா மைனி கவனிச்சிட்டே தான் இருக்காவே. ஆமாமா ஒழுங்கா வேலை செய்யலனா யாரா இருந்தாலும் தூக்கிட வேண்டியதுதான். நீ போமா நான் பாத்துக்கிட்டே இவளை. சரிங்க தேய். ஏமா என்ன வேலைமா சொன்ன? சரிம்மா. ஏ நெட்ட மாதிரி என்ன மைனி எதை வெட்டணும்? என்னது எதை வெட்டணுமா? ஹோட்டல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டினதே நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல மைனி என்ன வேலை செய்யணும் கேக்குதான் வாய் வளரிட்டேன். இன்னைக்கு என்னென்ன அப்பாயின்ட்மெண்ட் இருக்குன்னு நீ வந்து என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? நீ வாட்டுக்கு வந்து ரூம்குள்ள நின்னுட்ட எப்படி? என்னென்ன இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லி நீ கூப்பிட்டுக்கணும்ல. உன் இஷ்டத்துக்கு நீ வாட்டுக்கு வர வேண்டியது போக வேண்டியது ஒரு வேலை உருப்படியே செய்யறது கிடையாது. இன்னைக்கு என்னென்ன
என்னமோதான் கேட்கணும் மைனி. வந்த உடனே நேரம் ரூமுக்கு வந்து எட்டி பார்க்க வந்துட்டேன் மைனி. என்னது எட்டி பாத்தியா? இல்ல மைனி, வேலை இருக்கான்னு பார்த்தேன். வேலை இருக்கானு பாத்தியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேலையே பார்க்கலன்னு சொல்லு. வந்த உடனே நேரம் என்னைய தானே பார்க்க வரணும். அது என்ன இங்க வந்து முடிச்சுட்டே இருக்குது? போய் சொல்லாட்ட என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு கேளு. சீக்கிரம் கிளம்புன நேரம் ஆகுது. சரிங்க மைனி. அத்தை என்னடானா சேலை வெட்டுங்காவ, இவ என்னடானா வேலை பாருங்காவ. நான் இப்போ அதை வெட்டுவனா இதை பாப்பனா? இவ 2 பேருக்கும் மத்தியில நான் தான் கடந்து பாடா பட்டுட்டு கிடக்கேன். மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? அவங்க அப்படி பேசுறாங்க, நீங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வரீங்க. நான் அவங்க ஏதாவது கேட்டிருப்பேன், என்னையும் கேட்க விட மாட்டேன்ட்டீங்க. அங்கிள் சொல்றது கரெக்ட் தானே? எனக்கு தானே அந்த பொண்ணை கட்டி தர போறாங்க. என் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? டெய்லர் கடை வரைக்கும் கூட அனுப்ப மாட்டேங்கிறவங்க எப்படிமா கல்யாணம் பண்ணி தருவாங்க? இது ஏதோ தப்பா இருக்குமா? கார்த்தி, அந்த ராணி பார்க்கதான் மாடனா தெரியா, ஆனா நினப்பு புள்ள பழமையில ஊறி கிடக்கு. இந்த பழைய ஆட்கள்லாம் பேசுவாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ள பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடின்னு, அந்த மாதிரி பேசியாப்பாவா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் திருத்தவே முடியாது. அதனால நீ எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதப்பா, வீடு கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறா. அதுக்கு பிறகு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போ. அம்மா அனுபவியும் இதே மாதிரி தான், பேச விட மாட்டேன், பழக விட மாட்டேன், அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு கூட அனுப்பி வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில் அது என்ன ஆச்சு? அவ என்ன பண்ணிட்டு போனா? எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்குப்பா, ஆனா இந்த பிள்ளை அப்படி கிடையாது. இந்த பொண்ணு அப்படி கிடையாதுன்னு எனக்கும் தெரியுமா. ஆனா இப்படி எங்களை பேச விடாம பழக விடாம இருந்தா கடைசியில ஒருத்தர் பிடிக்காம போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் மனசை யாராவது மாத்திடுவாங்க. ஏன் அந்த அணுவை கட்டிட்டு போனானே ஒருத்தன், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த பையனுக்கு தான் பொண்ணு பார்த்தாச்சேப்பா. பொண்ணு பார்த்தாச்சுமா, இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. கடைசி நிமிஷத்துல இந்த பொண்ணோட மனசையும் மாத்திடுவாங்களோன்னு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு என் கூட பழக விடாம இருந்தா என்ன அர்த்தம்? ஆன்ட்டி ஏமா இப்படி இருக்காங்க? நான் அவளை கூட்டிட்டு சினிமாவுக்கு போலான்னு ஆசைப்பட்டேன், பார்க் பீச்சுன்னு எல்லா இடத்துலயும் சுத்தலான்னு ஆசைப்பட்டேன். அவங்க என்னடானா சாதாரணமா ஒரு டெய்லர் கடை கூட என்னை நம்பி அனுப்பி விட மாட்டாங்க. என்னமா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தானே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் அவளை. இந்த மாதிரி அவங்க பண்ண எனக்கு ரொம்ப கோபமா வருது. நீங்க ஏமா அவங்க கிட்ட இப்படி போய் சொன்னீங்க? நான் வெளியே கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? அப்படி சொன்னா அவ என்ன கோவப்படுவாயா? அனுப்பி வைக்கவே முடியாது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. அதனாலதான் டெய்லர் கடை அப்படின்னு போய் சொல்லி உன் கூட அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறமா அவட்ட ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கலான்னு நினைச்சேன். அவ என்னடானா டெய்லர் கடைக்கே அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா உன் கூட அனுப்பி வைப்பான்னு தான் நினைச்சேன். அப்படியே டெய்லர் கடைக்கு போகும்போதே படத்துக்கு போனோம்னு ஆசைப்பட்டோம், அப்படியே போயிட்டு வந்தோம்னு சொல்லி நீ ஏதாவது சமாளிச்சுக்கிடலான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அனுப்ப முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அளவு பிளஸா தந்து விட்டுட்டா. பயங்கரமா கோவம் வருதுமா. நான் நினைச்சதை செய்ய முடியலனா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஜெனி கிட்ட நான் இன்னும் பெரிய ஹீரோ மாதிரி உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா கடைசியில என்னை 0 ஆக்கிட்டாங்கம்மா. அவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ள வெளியே போக கூடாதா? அப்புறம் எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அவங்களே உங்க பொண்ணை வச்சுக்க வேண்டியதானே? நம்ம வேற எங்கேயாவது பொண்ணு பார்த்துருப்போம்ல. ரொம்ப எரிச்சலா வருதுமா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கெங்கேயோ போறாங்க. இவங்க ஒரு டெய்லர் கடை கூட என்னை நம்பி அனுப்பி விட மாட்டாங்க. இதை போய் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா? கோவப்படாத கார்த்தி. இங்க பாருங்கம்மா, எனக்கு ஜெனியை கூட்டிட்டு வெளியே போகணும். சினிமாக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும். அவ கூட சேர்ந்து கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும். 1000 ஆசை இருக்குமா எனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே பண்ணலாம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்குமா. புரியுது கார்த்தி, ஆனா அவ அம்மகாரி தான் போன்லயே பேசக்கூடாதுன்னு சொல்றாளே. இப்ப பாரு, டெய்லர் கடை கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லியா. நம்ம இதையும் மீறி கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு சொன்னோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவா. அவங்க ஏமா இப்படி இருக்காங்க? இந்த கல்யாணத்தை வச்சுக்கிடலான்னு அவங்க தானே சொன்னாங்க. இப்போ அங்கிள் கூட நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஓகே சொல்லுவாங்க போல. இவங்க எதுக்குமா இப்படி இருக்காங்க? அவங்களுக்கும் நம்மளுக்கு ஏதாவது முன்பகை இருக்கா என்ன? சீச்சி, அப்படிலாம் எதுவும் இல்லையேப்பா. எதுக்காக நம்மளை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறாங்க? இப்படிதான் அணு விஷயத்திலயும் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஜெனி விஷயத்துல இதே மாதிரி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. கார்த்தி, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கல்யாணத்து வரையும் பொறுத்துக்கியா? முடியாதுமா, நிச்சயம் வரைக்கும் வேணாம், உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேன். ஆனா நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்ட மாதிரி அவளை என் கூட அவங்க அனுப்பி வைக்கணும். நீங்க தான் எப்படியாவது அவங்க கிட்ட சம்மதம் வாங்கணும். இல்லனா நான் போய் கண்டபடி பேசி விட்டுருவேன் அவங்கள. அவங்க என்ன எனக்கு ரூல்ஸ் போடுறது? நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேம்மா. அவங்க வீட்டு மாப்பிள்ள இவங்கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இதுக்குதான் நீ தனியா போக வேண்டாம்னு சொன்னேன். நான் இருக்கும்போதே அவ எப்படி எல்லாம் பேசினா பத்தியா? நீ மட்டும் போயிருந்தா ரொம்ப பேசியிருப்பா. நல்லா பேசுவாங்க. பாருங்கம்மா, நிச்சயம் வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா நிச்சயத்துக்கு அப்புறம் நான் கேட்ட மாதிரி எல்லாமே நடக்கணும். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் கண்டிப்பா நடக்கணும்.
அவங்ககிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் சம்மதம் வாங்குங்க. சரிப்பா, நீ கோவப்படாத, நான் பாத்துக்கிடி. கார்த்திக் வேற இவ்வளவு கோவப்படியா? அந்த ராணி எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்லுவா. இதால இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமோ?